விஜய் அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. அதாவது என்னுடைய ரசிகர்கள் யாரும் கோட் ரிலீஸ் ஆகும்போது கட்சி கொடியை தியேட்டர்ல வைக்கக்கூடாது, கட்சி கொடியை சினிமாவில் எங்கேயுமே நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆடியோ லான்ச் வேற, நம்ம கொடி அறிமுகம்ங்கிறது வேற, ரெண்டுமே வெவ்வேறு நாள்ல நடக்கணும்னு தானே அவர் நினைக்கணும். ஒன்றும் இல்லை, ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு பார்வை, ஆடியோ லான்ச்சுக்கு பின்னாடி ஒரு பார்வை, அப்படியே மாறிமா. விஜய்க்கு மட்டும் தெரியாமலாம் இருக்கு, பாட்டை அடிச்சு விட்டுருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம் அவர் மீது கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அது தொடர்பான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம அங்கே போய் மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வேணான்ட்டாரு. வணக்கம் மக்கள், விஜய் பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சினிமா சம்பந்தமா பேச வேண்டியது இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏன் சார் கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது, இதனால இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் கேன்சல் பண்றதுக்கான காரணம்? ஆனா அது உள்ளபடியா அதை வந்து விஜய் அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. ஓகே, என்னப்பா அவர் என்ன சொல்றாரா, ஆகஸ்ட்ல நான் வந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்துற மாதிரி இருக்கேன். இப்போ ஒரே நேரத்துல அடுத்தடுத்து 2 நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அது வந்து ஜனங்களுக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கும். ஸோ அதனால ஒரு நிகழ்ச்சி இருக்கட்டும், அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு போட்டிருக்கு. கட்சி வேற சினிமா வேறன்னு எப்பவுமே நினைக்கிறார் அவர். இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. சினிமா, அதாவது என்னுடைய ரசிகர்கள் யாரும் கோட் ரிலீஸ் ஆகும்போது கட்சி கொடியை தியேட்டர்ல வைக்கக்கூடாது, கட்சி கொடியை சினிமாவில் எங்கேயுமே நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா இது வேறு அது வேறுன்னு தனித்தனியா பாக்குற ஒரு இடம் அவர்கிட்ட இருக்கு. இப்போ வந்து அப்ப அப்படித்தானே பார்க்கணும். ஆடியோ லான்ச் வேற, நம்ம கொடி அறிமுகம்ங்கிறது வேற, ரெண்டுமே வெவ்வேறு நாள்ல நடக்கணும்னு தானே அவர் நினைக்கணும். ஆமா, ஏன் வந்து அதை மட்டும் ஒன்னா நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனா சார் இப்போ அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே சார். ஏன்னா ஆல்ரெடி வந்து படம் மேல பெரிய வந்து நெகட்டிவிட்டி டாக்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அவர் பேசுறது என்னைக்குமே வேற மாதிரி வைடா ரீச் ஆகும். அப்ப அது ஒரு பெரிய லாஸ் ஆகும் சார். நிச்சயமாங்க, இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை கோடிகளை அள்ளி கொட்டி ஒரு படம் எடுக்கிறவங்க அதை எந்தெந்த வகையில எல்லாம் ப்ரொமோட் பண்ணுமோ அந்தந்த வகையில பண்ணும் தான் நான் நினைப்பாங்க. அப்ப ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கு மட்டும் தெரியாமலாம் இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா சார், ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு பார்வை, ஆடியோ லான்ச்சுக்கு பின்னாடி ஒரு பார்வை, அப்படியே மாறிமா. அந்த மாதிரி தானே ஒரு ஆடியோ லான்ச் எப்பவுமே படத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இது வரைக்குமே. அப்ப அது வேண்டாம்னு முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஓகே சார். ஆனா இப்போ வந்து அதுக்கப்புறம் இதுல எந்த மாற்றமே இல்லையா சார்? படத்தோட ட்ரெய்லர் எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? ட்ரெய்லர்லாம் விரைவில் அடுத்தடுத்து வந்து அண்ட் கடந்த 2 நாட்களாவே அதிகமா பேச்சு பொருளா இருந்தது பிக் பாஸ் 8ல இருந்து கமலஹாசன் அவர்கள் விலகிட்டாருன்னா. நம்ம சென்ற முறை ஒரு தடவை பேசியிருக்கோம் சார். அதாவது இந்த மாதிரி அவமானங்கள்லாம் கமலஹாசன் அவர்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்லாம் பேசியிருந்தோம். இப்ப பார்க்கும்போது கமல் அவர்கள் அதனாலதான் விலகிட்டாரா சார்? அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, அதுதான். இந்த அவமானம் அதெல்லாம் கிடையாது. ஓகே. இன்னொன்னு விஜய் டிவி வந்து அவர்கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து, சார் எப்படியாவது நீங்க பண்ண பாருங்க, நீங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் போய் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அவருக்கு என்னன்னா இந்த கல்கி படம் வந்து உடனடியா ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். ஓகே சார். உடனே டேட்டு கொடுங்க எங்களுக்கு, ஏன்னா இப்போ ஆரம்பிக்கிற ஐடியா அவங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ அந்த படம் பெரிய ஹிட் ஆன உடனே செகண்ட் பார்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணணும், நீங்க டேட்டு கொடுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் இவரு ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்கு அமெரிக்கா போறாரு, அது ஒரு 90 நாள் எடுத்துக்கிறாரு அவர். ஓகே சார். அப்புறம் அன்பறிவு படம் இருக்கு, தக்லை படத்தை முடிச்சுட்டு போகணும். ஸோ இவ்வளவு ப்ரெஷர் அவருக்கு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம அங்கே போய் மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வேணான்ட்டாரு. ஒருவேளை அவர் யாரையாவது சஜஸ்ட் பண்ணியிருக்காரான்னு தெரியல, இவரை வச்சுங்க அவரை வச்சுங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஏதோ தொடர்ந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற. ஓகே சார். அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சோசியல் மீடியால ஒரு பேச்சுவார்த்தை வரும்ல சார். இப்போ சிம்பு அவர்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் சேதுபதி அவங்களை சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ சூர்யா அவர்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கள யாராவது ஒரு வர வாய்ப்பு இருக்கா சார்? உங்களோட சாய்ஸா நீங்க யார் சார் நினைப்பீங்க? மேபி கமலஹாசன் அவர்கள இடத்துல இவர் இருக்கலாம். இல்ல, நான் நினைச்சது பார்த்திபன் நினைச்சேன். ஓகே, அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அதெல்லாம் ஹோஸ்டிங் பண்ணுவார், நல்லா இருக்கும். அவர் பண்ணா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் விஜய் டிவி தரப்புல இருந்து பேசப்பட்டது யாராட்டன்னா சூர்யாட்ட பேசியிருக்காங்க. சூர்யா இல்ல, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு போல. அதற்கப்புறம் விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஒருவேளை அவரு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். நீங்க 2 நாளா சோசியல் மீடியா இந்த நியூஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். தனுஷ் அவர்கள் வந்து அவெஞ்சர்ஸ் படத்துல அடிக்கிறாரு, அது ருசோ பிரதர்ஸ் டைரக்ஷன்ல அப்படிங்கறதெல்லாம் நியூஸ் பரவலா போயிட்டு இருக்கு. அது உண்மை சார்? அப்படி ஒரு விஷயம் நடக்குதா? இல்ல, அப்படி எல்லாம் உண்மை கிடையாது. பாட்டை அடிச்சு விட்டுருக்காங்க.
இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு இங்க பெரிய டென்ஷன் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஓகே. இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவர் மீது கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அது தொடர்பான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. இன்னொன்னு சங்கம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. என்னன்னா இப்ப வெளிமாநில தயாரிப்பாளர்கள் அல்லது மொழி படங்கள்ல இவங்க நடிக்க போறது, இது எல்லாமே இங்க தமிழ் பட தயாரிப்பாளர்கள்ட்ட நீங்க அட்வான்ஸ் வாங்குனீங்கன்னா அந்த லைன் படி முடிச்சுட்டு நீங்க போங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. இப்ப இதுல வந்து நான் அந்த படத்தை பண்ணிட்டு வரேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு டேட்டு தரேன் அப்படின்லாம் இந்த முறை ஒத்துக்கவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அப்ப ஏற்கனவே அவர் வாங்கின 2 அட்வான்ஸ் பெரிய அட்வான்ஸா இருக்கு. இப்ப 2 பேருக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய சூழல்ல இருக்காரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. இவர் பணமா கொடுத்து செட்டில் பண்ணலாங்கிற முடிவு பண்ணிட்டாரு. இவருக்கும் வாங்கின அட்வான்ஸோட சேர்த்து என்ன வட்டியோ அதோட கொடுத்துருவோம், அவருக்கும் இது வரைக்கும் என்ன லாஸ் ஆயிருக்கோ அதை பணமா கொடுத்துருவோம், இதுல இருந்து வெளியில வந்துடலான்னு அவரு பேசிட்டு இருக்காரு தனுஷ். ஒருவேளை அப்படி வந்தால் கூட நீங்க வந்து இங்க தமிழ் பட தயாரிப்பாளர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுங்கிற திட்டம்லாம் இங்க கொண்டு வராங்க. அப்ப நீங்க ரொம்ப ஈஸியா இங்கேருந்து ஒருத்தர் வராரு, இவ்வளவு பணம் கொடுக்குறாரு, நான் அங்க போறேங்கிற மாதிரி எல்லாம் முன்ன மாதிரி முடிவு எடுக்க முடியாது யாரா இருந்தாலும். புரியுது சார். அண்ட் தக்லைஃப் படம் வந்து ஆல்ரெடி அடுத்த வருஷம் தான் வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனா இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து December 25 கொண்டு வந்துருவாங்க, படம் சீக்கிரம் முடிஞ்சிருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது உண்மையா சார்? தக்லைஃப் படம் இந்த வருஷம்? இல்ல, அது ஃபேக்கான தகவல். ஓகே. இல்ல, அவங்க திட்டமிட்டபடி அடுத்த வருஷம் தான் வராங்க. ஓகே சார். அண்ட் இந்த படத்துல எஸ்டிஆர் அவர்களோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவு சார் இருக்கும்? ஏன்னா ஆரம்பத்துல ஜெயம் ரவி அவர்கள், துல்கர் சல்மான் அவர்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்து எஸ்டிஆர் வந்ததுக்கு அப்புறமா அந்த டோன், அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அது எந்த மாதிரி சார் இருக்கும்? எப்பவுமே மணிரத்னத்துக்கு சிம்புவை ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அது ஒரு பக்கம். பட் இந்த படத்துல அவங்க 2 பேரும் வெளியேறின பிறகு இந்த கதையவே ஒரு மணிரத்னம் மாத்திட்டாரு. ஓகே. இப்ப கமல் சிம்பு இவங்க 2 பேருக்குமான டிராவல் தான் அது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நிறைய போர்ஷன் சிம்பு வராரு. ஓகே. ஸோ அதனால வந்து சிம்புக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும். கண்டிப்பா சார். ஆனா கிட்டத்தட்ட 10 தலைக்கு அப்புறமாவே அவரு ஒரு கேப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. STR 48 அனௌன்ஸ் பண்ணாங்க, போஸ்டர்ஸ் எடுத்து பண்ணாங்க. பட் அது வந்து டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு படமும் சொல்லப்பட்டுச்சு. ஒரு கேப் இருந்துட்டு இருக்குல்ல சார், இது மேபி எப்ப சார் சரியாகும்? அது அவரு தான் சரி பண்ணணும். ஓகே. ஏன்னா இப்போ தேசிங் பெரியசாமி படம் வந்து 100 கோடி பட்ஜெட்டுக்கு மேல வந்து அந்த படம் எடுக்கணும்னா இப்போ இன்னைக்கு சிம்புவுக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல சிம்பு நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாருன்னா வேற ஒரு கதையோட நம்ம டிராவல் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வரணும். ஆனால் அப்படி வரல. இதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அவர் வந்து ரொம்ப ஸ்பீடா நிறைய படங்கள்ல நடிச்சிடணும். இப்படி தேங்கி நின்னாருன்னா நாளைக்கு பிரசாந்த் கதி தான் வருது. ஓகே. இப்ப பிரசாந்த் எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி நடிக்க முடியாது. அவர் இனிமே அவருக்காக நீங்க கதை பண்ணணும். ஆமா. ஏன்னா அந்த ஸ்டேஜ் அவர் தாண்டிட்டாரு. இன்னைக்கு சிம்பு இருக்காரு. இன்னைக்கு உன்னை தாண்டி வருவாயா பார்ட் 2 சிம்பு நடிக்கலாம். ஆமா. பிரசாந்த் நடிக்க முடியுமா? முடியாது இல்லை. அப்போ இந்த காலம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இதை நீங்க தவற விட்டீங்கன்னா திரும்ப வரவே வராது. அப்ப இங்க நடிக்க வேண்டிய காலத்துல சும்மா அவன்டையும் சண்டையை போட்டுக்கிட்டு நான் டேட்டு கொடுக்க மாட்டேன், அட்வான்ஸ் வாங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்னு பொழுது இன்னைக்கும் சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலம் முடிஞ்சிடும். 4 வருஷம் 5 வருஷம் அசால்ட்டா ஓடி போயிடும். அப்ப நீங்க வந்து வேற ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது நீங்க நினைச்சா கூட நடிக்க முடியாது. அப்படிலாம் சினிமாவில் வந்து எப்பவுமே காலத்தை பயன்படுத்துகிறவர்கள் தான் வெற்றியை நோக்கி போறாங்க. சிம்புக்கு அது தெரியல. நம்ம பலமுறை நம்ம சொல்றோம். ஆமா. அது ஆனா தெரியல. ஓகே சார். அண்ட் சூர்யா 44, அதாவது கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய காம்போல வரதுனால அந்த கொஞ்சம் அந்த இன்ட்ரோவே கொஞ்சம் நல்லா இருந்தது. சூர்யா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு மாதிரி கேங்ஸ்டர் லுக்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தார். அந்த படம் இப்ப எந்த நிலைமையில இருக்கு சார்? எப்படி போய்கிட்டு? ஊட்டியில ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே சார். அந்தமான்ல ஷூட்டிங் எடுத்தாங்க. அங்க ஒரு 40 நாள் எடுக்கலான்னு போனாங்க. அங்க ஒரே பாம்பு தொல்லை. ஓகே. அதனால வேற வழி இல்லை, அப்படியே நேரா ஊட்டிக்கு வந்துருவோம்ட்டு இங்க ஊட்டியில போய் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஆனா நடுவுல வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்பெல்லாம் வந்துட்டு இருந்தது. அது உண்மையா சார்? உண்மைதான். அவங்க எப்பவுமே படப்பிடிப்புல ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் சண்டை வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பானதுதான். அது வந்து எல்லா படங்கள்லயும் நடக்கும். பட் சூர்யா படத்துல அடுத்தடுத்து நடந்து டிராப் வரைக்கும் போறதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. புரியுது. இந்த படத்துலயும் சண்டை போறாங்க, ஒருவேளை டிராப் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது, வேற ஒண்ணும் கிடையாது. அண்ட் சார், தளபதி 69 படத்துல வந்து மம்தா பைஜு நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் வெளியே வந்தது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது உண்மையா? உண்மைதான். பட் ஜோடியா நடிக்கிறாங்களான்னா இல்லை. ஓகே. ஏன்னா இப்போ இவங்க ஏஜ் விஜய் ஏஜ் ரெண்டுத்தையுமே பார்க்கணும். அது வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கூட என்ன இப்போ இவங்களை ரொம்ப பிரேமலெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். இப்போ இவங்க வந்து விஜயோட ஜோடியா சேரும்போது அது ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கு. எனக்கு தெரிந்து தங்கையாய் நடிப்பதற்கு வாய்ப்புகள். ஓகே சார். அந்த காதல் படமும் கிடையாது.
ஓகே சார். அது ஒரு மாதிரி அரசியல் படம் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் எதிர்பார்க்கறாங்க. ஆமா ஆமா அண்ட் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இப்போ வரைக்கும் வராதுக்கான காரணம் இல்லை சார்? கிட்டத்தட்ட கோட்டோட ரிலீஸ் நெருங்கிருச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி தான் வருமா? இல்ல அது எப்பவுமே ஆபத்தானது. ஏன்னா ம். வாரிசு ஷூட்டிங்ல இருக்கும்போது லியோ அறிவிச்சாங்க. ஆமா. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு வாரிசு. ம். அந்த தவறை இன்னொரு முறை செய்ய மாட்டார். ஓகே சார். இந்த கோட்டு ரிலீஸ் ஆன பிறகுதான் ஓகே சார். அந்த படம். ஆனா அந்த ஹீரோயினுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாயிருச்சு ஒரே படத்து மூலியமா. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாங்க சில பேருக்கு படம் அமைவதுதான். அது அந்த மாதிரி ஒரு படமா அமையறது மிகப்பெரிய வரம். எப்பவுமே எல்லாருக்கும் அது அமைஞ்சிடாது. இந்த பொண்ணுக்கு அமைஞ்சது நிஜமா பெரிய விஷயம். பாருங்களேன், 2 படம் நடிச்சிட்டாங்க. 3வது படம் எவ்வளவு பெரிய நடிகரோட போய் சேர்றாங்க. கரெக்ட் சார். அது அதுக்கு காரணம் என்ன? இந்த படம் இத்தனைக்கும் அவங்க ஒரு பேரு அழகெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நார்மலா ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் ஒரு ஃபேஸ் லுக் அவங்களுக்கு. பட் இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வருதுன்னா இந்த படம் கொடுக்குற வெற்றி. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த இதோட போஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா வெளியே வரதை பார்க்க முடியுது. நடுவில் நம்ம பேசுறப்ப இந்த படம் டிராப் ஆகலாம்ங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம். அது எப்படி சார் மறுபடியும் ரீவைவ் ஆச்சு? ஆக்சுவலா இந்த படம் துவங்கும் பொழுது இந்த சேட்டலைட் மார்க்கெட்லாம் நல்லா இருந்துச்சு. சேட்டலைட் டிஜிட்டல் மார்க்கெட்லாம் நல்லா இருந்துச்சு. அதை நம்பிதான் ஒரு பட்ஜெட் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மலமலன்னு விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தயாரிப்பாளர் மாட்டிக்கிறாரு. அப்போது கூப்பிட்டு சில கரெக்ஷன்ஸ் அதை இதை ஏதாவது செலவை குறைக்க முடியுமான்னு பேசும்பொழுது எதுவுமே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. சரி ரைட், அப்போ பெண்டிங்கில் வைப்போம். அப்போ ஒருவேளை இந்த மார்க்கெட்லாம் திரும்ப நல்லா ரீக்ரியேட் ஆச்சுன்னா நம்ம அன்னைக்கு பண்ணிக்கலாங்கிற மாதிரி தயாரிப்பாளர் ஒரு முடிவு எடுக்கும்போது விக்னேஷ் சிவன் ஃபர்ஸ்ட் காப்பி பஸ்ஸில் நானே இதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி இப்போ அவரு தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு. என்னுடைய கடைசி கேள்வியா அதை கேட்டுக்கிறேன் சார். அதாவது ரீசெண்டா அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு நடந்தது. அதுல ஒருத்தங்க நடந்துக்கிற விதத்தை வச்சும் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா ஒருத்தங்களை அட்ரஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம் இல்ல மீம்ஸ் போடலாங்கிறது ஓகே. ஜோதிகா அவர்களா இருக்கட்டும் இல்ல கீர்த்தி சுரேஷ் அவங்களா இருக்கட்டும் அணிஞ்சு வந்திருந்த உடையை வச்சு பலரும் மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை கலாய்க்கவும் செஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இது சரியா? அதான் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இத்தனைக்கும் அவங்க ஒன்றும் ஆபாசமாலாம் உடை அணிஞ்சிட்டு வரல. நீங்க கண்ணை லென்ஸ் மாதிரி வச்சுட்டு இப்படி தேடி பார்த்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அது எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப இந்த போக்கு மோசமா போயிட்டு. அவங்க என்ன அவ்வளவு ஆபாசமாவா வந்தாங்க? அதை ஏன் இப்படி பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இவங்க எதுக்குமே பதில் சொல்லாம கடந்து போறதுனால என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறாங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்று சோசியல் மீடியாவில் அது நான் பெரும்பாலும் சொல்லுவேன், ஒரு ஒரு 50% நல்ல மாதிரி இயங்குற கூட்டம் இருக்குன்னா ஒரு 50% மனநோயாளிகள் தான் இயங்குறாங்க. அப்போ இந்த மனநோயாளிகளுடைய குரலை கேட்காமல் போவது ஒரு பக்கம் நல்லதா இருந்தா கூட நீங்க எங்கேயுமே எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் தொடர்ந்து பிதற்றிட்டே இருக்கும். அது வேற வழியே இல்லை. ஓகே சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி.